ஏற்கனவே சொல்லிருக்க ஒன்றிய அரசு இந்த தமிழ்நாடு எப்படி எல்லாம் வஞ்சிக்கப்படுது, எப்படி எல்லாம் கொடுமைக்கு ஆளாக்குறதுலாம் சொல்ல இருக்கிறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு சிந்திக்கக்கூடிய சாதனைகள், திட்டங்கள் ஏற்கனவே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் நினைவுபடுத்தி துண்டு பிரசுரம் மூலமா கொடுத்து அந்த பிரச்சாரமும் நடக்க இருக்கு. அதே நேரத்தில் உறுப்பினர் இருக்கிற அந்த பணி நிச்சயமா நிச்சயமா இப்ப இல்ல தயாராக ரொம்ப நாளாச்சு. ஆனா நீங்க இவ்வளவு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர்றீங்க. ஆனாலும் ஒரு சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறுனால சரியான முறையில் உங்களுக்கு தகவல் சரியா சொல்லாதனால பிரச்சனையே வருது. இப்ப இந்த சிவகங்கை எடுக்கலாம். ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்க மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வரும் பொழுது அதை தடுக்கும் அதிகாரிகள் ஒரு தவறு செய்யறாங்க. அவங்க எப்படி நடவடிக்கை என்ன தவறு செய்யறாங்க? இல்ல வந்து இந்த சிவகங்கை மேட்டரை உங்களுக்கு பார்வை கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா முன்னாடி இலங்கை பொறுத்த வரைக்கும் 2 நாள் கழிச்சுதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த உடனே வந்து எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுத்தாச்சு, கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு கூட மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். சொல்ல போறோம், நிச்சயமா சொல்ல போறோம். விருப்பம் உள்ளவங்க சேர்க்க போறோம், கட்டாயப்படி சேர்க்க போறது கிடையாது. சேர்ந்து சொல்ல போறதா சேர மாட்டாங்க. ஆனா அவங்க விருப்பம் தான் சேர்ப்போம். அவர் இப்பதான் மக்கள் சந்திக்க போறாரு. இப்பதான் மக்கள் சந்திக்க போறாரு. நாங்க எப்போது மக்களுக்கு தெளிவா தெரியும். இருந்தாலும் அதை நினைவூட்டுறோம், வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். தேர்தல் பரப்புரையும் உண்டு, உறுப்பினர் சேர்ப்பும் உண்டு. ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடுமைகளும் உண்டு. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளையும் சொல்ல இருக்கோம். எதிர்கட்சி புரியல அங்க இருக்கிற சூழ்நிலை பொறுத்திருக்கு. அவங்க பொறுப்பை பிடிச்சிருக்கோம். அவங்கள்ட்ட அவங்க சூழ்நிலை தவிர போவாங்க. நான் அந்த பகுதியில் தான் நிச்சயம் போவேன். அது வந்து தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நாங்கள் உட்கார்ந்து பேசுவோம். அது சமாளிச்சு விட்டுக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை எப்படி சேர்ப்போம் சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அதனால கலந்துதான் செய்வோம். எல்லாத்தையும் வசப்படுத்தலாம். அதான் நீ கேட்டங்கிறத சொல்லிடுறேன். காலை உணவு திட்டம் அது தேர்தல் வாக்குறுதல் கிடையாது இல்லையா? அதை நிறைவேற்றிருக்கோம். மகளிர் உரிமை திட்டம் அது தேர்தல் வாக்குறுதி இருக்கு. அதை வந்து கிட்டத்தட்ட 60% நிறைவேற்றிட்டோம். இன்னும் ஒரு 20% மிச்சம் இருக்கு. அதையும் விட்டு போனதான் ஆகும். அது அவங்க தவறா படிவத்தை பூர்த்தி பண்ணாம தவற விட்டுட்டாங்க. சில தப்பா பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதெல்லாம் திருத்தி அதுக்கு ஒரு முகாம் போட்டு அதுவும் செப்டம்பர் மாசம் வந்து கொடுக்க போறோம். அதனால அது ஒரு திட்டம், அது பெரிய திட்டம். பேருந்து இலவச பயணம், இது கட்டணம் எல்லாம் பயணம் பண்றாங்களே, அது ஒரு பெரிய திட்டம். அப்புறம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கல்விக்காக 1000 ரூபாய், பள்ளி ஆரம்ப பள்ளி முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகும்போது 1000 ரூபாய். அந்த அற்புதமான திட்டம். இப்படி பல திட்டங்கள் இருக்கு. எதை சொல்றது எதுவும் பண்றதுன்னு தெரியல. போவோம், வாய்ப்பு கிடைக்குமா போவேன். அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 1.5 மணி நேரம் ஒதுக்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் வந்து 3 தொகுதி எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு, காலை மாலை. ஏன்னா கோட்டையில போய் வேலை செய்ய வேண்டியிருக்கு.
அரசு வேலையும் பார்க்க வேண்டியிருக்கு, நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 230 நிச்சயமா இதே அறிவாலயத்தில் எல்லாரும் நினைச்சு செஞ்சு ஒவ்வொரு பூத்துலையும் 30% புதிய வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இளைஞர்கள் இளம்பெண்களை கவர்ற வகையில் இன்னும் திட்டங்கள் இருக்கு. 30% திமுக உறுப்பினர்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளையும் வாக்காளராக இருக்கிறது நீங்க ஒரு திட்டத்தை ஒதுக்கீங்க. அப்புறம் இளைஞர்கள் இளம்பெண்களை கவர்ற வகையில் என்ன திட்டங்கள் இருக்கு? 30% இளைஞர்கள் நான் முதல்ல திட்டம் வந்திருக்கிறோம். அந்த திட்டத்தின் மூலமா பயிற்சி கொடுத்து இன்னைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்திருக்கு, பெரிய நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரா 40 லட்சம் பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். 3 லட்சம் பேருக்கு அதுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் 20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு சேர்ந்துருக்கிறாங்க. நாங்கள் டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்கோம். 30% ஒரு பகுதியில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். எல்லாம் எங்களுக்கு வர செய்தியாக 30 இல்ல 40% சேர்ப்போங்கிற உறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே 200 சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி தான் வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் சரியாவே மக்களுடைய பிரச்சனை கேட்டிருக்காங்க. நீங்க அந்த முதல்வர் முகவரிக்கு இங்க வர அந்த விழாவிலேயே அங்கேயே மாவட்டந்தோறும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்னும் நிறைய கேம்ப் பண்ண நல்லா இருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் திங்கட்கிழமை மட்டும்தான் மக்கள் குடிநீர் நடக்காங்க. தாசில்தார் தாலுகா நீங்க நிறைய பண்ண போனாங்க. இப்போ அரசியல் சார்பில் ஏற்கனவே ஒவ்வொரு நகராட்சிக்கும் போய் மாநகராட்சிக்கும் போய் எல்லா அபிஷியல்ஸும் போய் அவங்க ஒரு வாரம் தங்கி அங்க மக்கள் குறையை கேட்டு அந்த ஸ்பாட்ல முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு ஏற்கனவே முகாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வர இன்னொரு 10 நாள்ல மறுபடியும் மீண்டும் அந்த பயணத்தை வந்துடும். அப்பதான் அந்த மகளிர் விட்டு போன அந்த உரிமை தொகையை கூட ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆக அந்த பணியும் நடக்குது. அவருடைய பையன் உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல சீரியஸா எதிர்பார்க்கலாம். அவருடைய ஆசை, அவருடைய கருத்தை மறுக்க முடியும். அவருடைய கருத்தை மறுக்க முடியாது, ஏற்றுக்க முடியாது. இது வரைக்கும் இல்ல, வந்தா சொல்லுங்க, பேசிருக்கலாம். இந்த உரிமை தொகை இருக்க டிஎம்கே மட்டும் வாங்கல, டிஎம்கே மட்டும் வாங்கல, எல்லா கட்சியில இருக்கிற மகளிர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அப்பயே நான் சொன்னேன், அதை எடுத்துக்கிட்டு போனாலே சொன்னேன். இந்த ஆட்சி வாக்களித்தவர்கள் பெருமைப்படணும். வாக்களிக்க தவறுகள் இப்படிப்பட்ட கட்சிக்கு நம்ம வாக்களிக்காம போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சி நடத்தும்னு சொன்னேன். அதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அமித்ஷா அடிக்கடி வரணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிரதமர் அடிக்கடி வரணும். பொய்ய பேசிட்டு போறாங்க, அது பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது. அது எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அது லாபமா அடையும். அதே மாதிரி தான் ஏற்கனவே சொல்லி இந்த கவர்னர் மாற்றப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா கவர்னர் எனக்கு நல்லது செஞ்சாலும் மக்கள்கிட்ட ஈடுபடாது, இனிமே அந்த அளவுக்கு கெடுதல் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவங்க தான் வரணும் அடிக்கடி. அதுதான் என்னுடைய ஆசை.